வணக்கம். யாருமே எதிர்பாராம தாவேக ஆட்சி அமைச்சிருச்சு. முதலமைச்சரா விஜய் வந்துட்டாரு. இது சுத்தமா எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. டிடிவி தினகரனுக்கும் பிடிக்கல. நம்மலாம் எவ்வளோ தூரம் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பழந்தின்னு கொட்டை போட்டிருக்கோம். நம்மனால ஆட்சி அமைக்க முடியல. மக்கள் இந்த சினிமா கவர்ச்சியை வச்சு இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வேதனை இன்னமும் அவரால் சமாளிக்க முடியல. சரி, தாவேகாவை ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லணும்ல. குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் எல்லாம் குதிரை பேரம் பண்ணி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டிடிவி தினகரன் கிண்டி காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் கொடுத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? ஆளுநர் அருளேகர்கிட்ட போய் அவருமே ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூலமாக அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் எம்பி தனபாலுமே பார்த்திங்கன்னா அவருமே இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கிறார். எல்லாமே குதிரை பேரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 108 தொகுதி தான் அதை தாவேகானால பிடிக்க முடிஞ்சது. தேவை மெஜாரிட்டிக்கு தேவை 118. 10 தொகுதிக்கு அவங்க இடைஞ்சலாக இருந்தது. அது இல்லாமல் சபாநாயகர் ஒன்று போச்சுன்னா 11 தொகுதி அவங்களுக்கு மினிமம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிறைய திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரிச்சது. விடுதலை சிறுத்தைகள் ஆதரிச்சது, காங்கிரஸ் ஆதரிச்சாங்க, கம்யூனிஸ்டுகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லா கட்சியுமே இந்தியன் முஸ்லீம் லீக்கும் ஆதரிச்சிருக்குது. எல்லா கட்சியுமே ஆதரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவைக்கு மீறியே கிடச்சிருக்குது. அதிமுகவில் ஒரு குரூப்பும் ஆதரிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இப்போ அமைச்சர் பதவியும் தெரியல. 6 மாத காலத்துக்குள்ளே விஜய் திரும்பவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவில் இருந்து இனிமேல் நம்ம பிரயோஜனப்படாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாமே அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா, எம்எல்ஏ பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. தாவேகால இணைஞ்சிடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்குது. ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் இருக்கார். அவரும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து தான் அவர் கடிதமே கொடுத்தாரு. திடீர்னு பார்த்தா தாவேக ஆதரித்து ஒரு கடிதம் ஆளுநர்கிட்ட போகுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரனுக்கு ஒன்றுமே புரியல. காமராஜ் நம்ம கூட தானே இருக்கிறாரு. ஆனால் காரில் உட்காந்து அவர் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு சீட்டு காட்டுறாங்களே, அந்த சீட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முக்கியமான அமைச்சர் இப்போ இருக்கிறார்ல, அது வருச்சுன்னா அவருடைய கார் தான். அந்த காரில் உட்காந்து தான் அவர் காமராஜ் கையெழுத்து போடுறாரு. ஆனால் டிடிவி தினகரன் கொந்தளிச்ச உடனே பயந்து போய் அவர் டிடிவி தினகரனோட போய் அது என் கையெழுத்தே கிடையாது, அது போலி கையெழுத்து அப்படிங்கிறாரு. உடனே இவர் பேச்சை நம்பி டிடிவி தினகரன் கிண்டி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு. இது மாதிரி குதிரை பேர அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணார். எப்படியுமே தாவேகா ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இறுக்கமான ஒரு கட்டத்தை கொண்டு போகும்போது திடீர்னு தாவேகா அவர் அதிமுகவிலேருந்து பிரிஞ்ச ஒரு அணி ஆதரிச்சிட்டாங்க. ஆதரித்தோன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவங்களுக்கெல்லாம். சட்டமன்றத்தில் காமராஜ் தாவேகாவை 5 வருஷம் நான் தொடர்ந்து ஆதரிப்பேன்னு அவர் வேறு பேசுகிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல டிடிவி தினகரனுக்கு. இது காமராஜை நம்பி தானே நம்ம போய் போட்டுட்டோம். பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் இருக்கிறாரு, தங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தால் அந்த மனுஷன் எப்படி வந்தார், யார் கூட வந்தார், எப்படி பேசினாங்கன்னு கூட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் காமராஜ் என்ன செஞ்சார்? தாவேகாவுக்கு நான் 5 வருஷம் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க டிடிவி தினகரனுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, அவங்களுக்கு பயங்கரமான டென்ஷன். இது இப்போ அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. இப்போ காமராஜே இருக்கிறாரு, அவருக்கு அமைச்சர் பதவி தரோம், நீங்கள் தாவேகாவை ஆதரிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அமைச்சர் ஆகணும்னு தானே ஆசைப்படுவார். டிடிவி தினகரனோட நம்ம அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பந்தா இருக்கணும்ல, அந்த பந்தாக்கு அவர் ஆசைப்பட்டு அவர் கையெழுத்து போட்டார். கடைசியில் டிடிவி தினகரனை கிண்டி காவல் நிலையத்தில் கையெழுத்து கொடுத்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருக்கு அமைச்சர் பதவியே கொடுக்கல. ஆனால் குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிற மட்டும் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சபாநாயகர்கிட்டையும் கொடுக்குறாங்க. சபாநாயகர் என்ன பண்ணுவார்? குதிரை பேரம் தான் நடக்குதுன்னு அவருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் அவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ பதவியை மரகதம் குமரவேலு, சத்யபாமா, ஜெயக்குமார் இவங்கெல்லாம் எம்எல்ஏ பதவி, அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ண இசை சூப்பை கூட ராஜினாமா பண்ணுறாரு. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர்கிட்ட கொடுத்த உடனே அவங்க போய் மேல் மாடியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனாட்ட போய் கட்சியில் இணைகிறாங்க. எப்படி சபாநாயகர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண பிறகு அதை ஏற்றுக்கணும்ல? உங்கள் பதவியை ராஜினாமா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும்ல? சொன்னால் தான் தலைமைச் செயலர் அங்கே இதுக்கு அனுப்புவாங்க, தேர்தல் ஆணையத்தை அனுப்பி அந்த எம்எல்ஏ பதவி காலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. இவர் சபாநாயகர் ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையா அதை தாண்டி நேராக சபாநாயகர் நம்மால் தானே அப்படிங்கிற மாதிரி நேராக ஆதவ அர்ஜுனா போய் பார்த்து அதிமுகவில் விலகி தாவேகால போய் இணைகிறாங்க. இணையும் போது அது எவ்வளோ பெரிய இது. ஆனால் அன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு தான் சபாநாயகர் இதை திரும்பவும் ஒரு இணைப்பு விழா மாதிரி இவங்களை வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் 8 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா சபாநாயகர் இவங்களுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமாவை ஏற்றுக்கிறார். எம்எல்ஏ பதவி ராஜினாமா ஏற்றுக்கிட்ட பிறகு தான் இவங்க வேறு கட்சியே மாறணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு?
குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து பரிமாறப்பட்டிருக்குது, பணம் தான் அதிகமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட வழக்கறிஞர் இன்பதுரை வந்து புகார் கொடுத்துருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதில் 127 கீழே வந்து இவங்கள வந்து அரசாங்கத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குதிரை பேர அரசியல் இது சம்பந்தமாக தலைமைச் செயலர்கிட்ட சட்டமன்ற செயலர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்காங்க. விசாரணை குழு அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் அதுக்கப்புறமா நீதிமன்றம் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடிவி தினகரன் ஏற்கனவே கிண்டி காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கிறாரு. சிஎஸ்ஆர் போட்டு வாங்கிட்டார் வேறு. வாங்கிட்டு இது மாதிரி எங்கள் எம்எல்ஏவை கடத்திட்டாங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து அவர் வந்து நேராக நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் எல்லாமே அதிமுக எம்எல்ஏக்களையும் கொண்டு போயிருந்தாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களையும் கொண்டு போய் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் காமராஜ் மட்டும்தான், அவரையும் பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து சென்னைக்கு வந்தார், சென்னைக்கு யார் கூட்டிகிட்டு வந்தால், யார் மூலமாக அவர் காமராஜர்கிட்ட பேசினாங்க, யார் காரில் வந்து அவர் உட்காந்துருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆதவர்ஜுனா கார் தான். எல்லாமே இது வந்து குதிரை பேரம் அப்படிங்கிறத டிடிவி தினகரன் எடுத்துட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதே தான் சொல்கிறாரு. ஏன்னா காமராஜ் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து கொடுத்த கடிதம், அந்த கடிதம் ஆளுநர்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் இவர் தாவேக்காவை ஆதரித்து கொடுத்த கடிதமும் இவங்க விஜய் தரப்புலேருந்து முதலமைச்சர் விஜய் தரப்புலேயும் போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது தான் ஆளுநர் கேட்குறாரு, ஏற்கனவே அவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து கொடுத்துருக்கிறாரு, இப்படி இது எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க, இது போலி கடிதமா அப்படிங்கும்போது டிடிவி தினகரன் தரப்பில் கேட்கும்போது டிடிவி தினகரன் அப்போ கூட இந்த காமராஜர் என்ன செய்கிறாரு, இது என் கையெழுத்தே கிடையாது, போலி கையெழுத்து அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் விஜய் ஆதரித்து தான் அவர் வந்து தாவேக்காவை ஆதரித்து தான் அவர் செஞ்சார். இப்படி வந்து ஒன்றுக்கு மாற்றி ஒன்று பேசுகிறார் அப்படின்னா இது என்னது? இது குதிரை பேரம் தானே நடந்திருக்குது. காமராஜை எப்படி இழுத்தாங்க? ஒரு கட்சிக்கு விசுவாசமாக ஒரு கட்சி தொண்டரா கட்சியில் இருக்கிறவங்களாம் இருக்கிறார். இன்னமும் காமராஜர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏவை தான் இருக்கிறார். அதிமுக எம்எல்ஏ போல் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணலை. பண்ணியிருந்தார் அப்படின்னா அது வந்து சரின்னு சொல்லலாம். அந்த எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணலை, ஆனால் தாவேக்காவை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட்சியோட தலைவர் வந்து தாவேக்காவை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. எம்எல்ஏ அந்த கட்சியோட எம்எல்ஏ வந்து ஆதரிக்கிறாரு. அப்படிங்கும்போது இங்கே குதிரை பேரம் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது டிடிவி தினகரனோட குற்றச்சாட்டாக இருக்குது. இது வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த விஷயங்கள் வந்து இப்படியே தொடர்ந்து நடந்தால் எதிர்காலத்தில் வந்து யார் வேணாலும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை அமையணுங்கிறதே இல்லை. ஒரு 50 சீட்டு ஜெயிச்சா கூட மீதியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் குதிரை பேரம் பேசி அவங்களை திரும்ப கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது சம்பந்தமாக சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ விசாரித்தா டிவிக்கெல்லாம் சில முக்கியமான நபர்கள், இப்போ அமைச்சராக இருக்கிற நபர்களில் நிறைய பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 118 தொகுதிகளை வந்து அவரால் ஜெயிக்க முடியல. அதை தான் வந்து திருச்சியில் வந்து கிழக்கு தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க கூட்டத்தில் கூட விஜய் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தார். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் இது மாதிரி அடுத்தவங்கள்ட்ட கெஞ்சிருக்க வேணாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது, தோனி இருந்தது. பார்க்கலாம் சிபிஐ விசாரணைக்கு இது உத்தரவிட முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் தான் போய் நடவடிக்கைக்காக எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் போனாலும் தாவேக்கா ஆட்சியை வந்து கலைக்க முடியுமா? 6 மாதம் வரைக்கும் அவங்க ரொம்ப வலுவாக இருப்பாங்க. இப்போ 6 மாதம் கழித்து திரும்ப நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவங்க சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ 5-6 தொகுதியில் இவங்க ஜெயிச்சிருவாங்க. தனி மெஜாரிட்டிக்கு கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில் வந்து இணைஞ்சவங்க மேலேயும் ஒரு பெரிய அளவில் ஒரு அபிப்பிராயமே இல்லை. அவருக்கு மனஸ்தாபத்தில் தான் இருக்கிறாரு. கட்சி பதவியெல்லாம் கொடுக்கல அப்படின்னா அவங்க அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறமா அவங்களும் கொறடா பேச்சை மீறி தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. அப்படி தான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தன்னுடைய அதிகாரம் திமிர் அப்படிங்கிறதுலேயே இருக்கிறாரு. இது வந்து அவருக்கு நல்லதில்லை, அவருக்கு நல்லதோ கெட்டதோ, கட்சிக்கு நல்லதில்லை, கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் தாவேக்கா மேலே ஒரு குற்றச்சாட்டை வேணாலும் வைங்க, குதிரை பேரம் நடத்துகிறாங்கன்னு சொல்லுங்கள், எதை வேணாலும் போடுங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, சிபிஐ விசாரணைக்கு வைக்க முடியாது அப்படின்னு தெரியும். பாஜக நினச்சா வைக்க முடியும். பாஜக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற மனநிலையில் அவங்களும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பட்டனை லைக் பண்ணுங்கள், 2வது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 3வது ஹைப் அந்த பட்டனை அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.